நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் இதாயத்துல்லா அவர்கள் இணைகிறார். சார் வாங்க. காங்கிரஸ் கட்சி தான் இதுக்கு பதில் அளிக்கணும், சொல்லுங்கள். வரலாறு அறியாமலோ தெரியாமலோ அன்பு நண்பர், உங்களுடைய நண்பர் ரமேஷ் சேதுராமன் பேசுறாருன்னு அவர் எல்லாருக்கும் நண்பர் தான். அதனாலதான் என் நண்பர்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். என் நண்பர்னு சொல்லிட்டு தான் நான் சொல்றேன். நம் நண்பர்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸ்பெஷல் நண்பர், எல்லாருக்கும் நண்பர். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. சந்திரபாபு நாயுடு நான் மீண்டும் அசம்பிளிக்கு திரும்ப மாட்டேன் ஆட்சிக்கு வரும்போது தவிர என்று சொன்னார். முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவும் அதே மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஒரு சாதாரண வார்த்தை. பிரதமர் மோடியை அகற்றிய பிறகுதான் நான் மரணிப்பேன்னு சொல்ற ஒரு வார்த்தை என்பதை ரொம்ப கேவலமாக விமர்சிக்கிறாரு அமித்ஷா. அமித்ஷாவுக்குள்ள வேலையை செய்ய வேறதை விட்டுட்டு அதைத்தான் கார்கே அமித்ஷா கேவலமா சொல்லல. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அந்த வார்த்தை அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. அதைத்தான் நான் சொல்லுங்க. அதாவது அமித்ஷா அவர்கள் செய்ய வேண்டியதை விட்டுட்டு செய்யக்கூடாதுன்னா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு மணிப்பூர்ல அவருடைய துறையை பலப்படுத்தாம வருடக்கணக்கில் இங்கே மக்கள் மாண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு மிகப்பெரிய அவல நிலை அங்கே ஏற்பட்டு இருக்கிறது. லடாக்கில் இருந்து இன்னைக்கு அங்கு 150 பாத யாத்திரைகள் கால சூழ்நிலை மாற்றத்திற்காக வேண்டி காப்பாற்றுவதற்காக ஒரு 150 காந்தியவாதிகள் சத்தியாகிரகம் பண்ணி வர்றாங்க. அவங்கள டெல்லியில் அரெஸ்ட் பண்ண கூடாது, ஆனால் அரெஸ்ட் பண்ணுறாரு அமித்ஷா. இந்த வேலையை அவர் விடணும். இன்னைக்கு இந்தியா முழுக்கும் பர்னிங்காக இருக்கிற இது கொழுந்து விட்டு எறிவது, சத்தியாகிரகிகளை 150 பேரை அரெஸ்ட் பண்றது. அப்ப அமித்ஷா செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு இந்த வேலையை செய்யறாரு. சங்கரமடம்னு சொன்னீங்க. அந்த சங்கரமடம் அவமானப்படுத்தப்பட்டது யாராலைன்னு சொன்னா பாஜகவுடைய கூட்டணி வைத்திருந்த அதிமுகவால தான். இதே கலைஞரால் அது காப்பாற்றப்பட்டிருக்குது. பெரியவாள் எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு பிற மதங்களை மதித்தார்னு. காலையில் பாங்கு சொல்லக்கூடிய முஸ்லீமுடைய பாங்கை எதிர்த்து சிலர் அவர்கிட்ட போய் சொன்ன பொழுது, காலையில் அதை கேட்டுத்தாயா நான் எந்திரிச்சு பூஜை புனஸ்காரம் பண்ணுறேன்னு சொன்ன அந்த பெரியவாள் வாழ்ந்த சங்கர மடத்தை இவ்வளவு சாதாரணமாக நம்ம கொச்சைப்படுத்த வேண்டியதில்லை. கொச்சைப்படுத்தியதும் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல என்பதையும் புரிந்து கொள்ளணும். மூணாவது, இந்த மாற்றம் சொன்னார். ஒரு நிமிஷம் நான் இப்போ நம்ம பேச்சோட உங்களுக்கான நேரம் தான். கொச்சைப்படுத்தியதில்லை என்னன்னு கேட்டேன்னா, இது ஏன் சங்கரமடம்னு ரமேஷ் சேதுராமன் சொன்னார்னா, திரு கருணாநிதிட்ட கேட்குறாங்க. உங்களுக்கு மூத்த நண்பரும் கூட, உங்களோட நெருக்கம் உறவு உண்டு. அவற்றை கேட்கின்ற போது இது என்ன சங்கரமடமா அப்படின்னு பதில் சொல்றார். ஐயா உங்களுக்கு அப்புறம் உங்க பையன் வருவானே அப்படின்னு கேட்கின்ற போது இது என்ன சங்கரமடமா ஐயா அவர்கள் சொன்னது இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்பொழுது நாங்கள் கேட்டோம். சொன்ன பிறகு அவருக்கு பின்பு ஸ்டாலின், அதற்கு பின்பு உதயநிதி, அதுக்கப்புறம் இன்பநிதி என்றெல்லாம் பேசுகிறார்கள். நாங்கள் கோபாலபுரத்து அடிமை என்கின்ற ஓப்பன் கன்ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஹஸ் பீன் மேட். யாரு? போர்ட்போலியோ அவர் இல்லை. இப்போ என்ன கேள்வினா, நான் நேற்று கேட்டேன். ஐயா மக்களுக்கு தெரிவிக்கிறோம். பெரியவார் சந்திரசேகர் அவர்களும் விஜயேந்திரர் அவர்களும் அப்புறமா ஜெயேந்திர சுவாமி அவர்களும் ஒரே அப்பாவுக்கோ சித்தப்பா பிள்ளைகளே கிடையாது. 3 பேரும் வேறு வேறு. ஆக சங்கரமட உதாரணத்தில் கூட திமுக தோல்வி அடைந்தது என்பதைத்தான் சொன்னோம். சங்கரமடத்தில் கூட வாரிசு அரசியல் இல்லை என்பதைத்தான் சொன்னோம். நீங்கள் அதை மறக்க முடியாது. நீங்க நீண்ட நேரம் வக்காலத்து வேண்டிய அவசியம் இல்லை. வக்காலத்தில் நீங்க அதை மறக்கிறீர்களா? நீங்கள் அதை மறக்க முடியுமா? பதில் சொல்லணும் இல்லையா? சொல்லுங்க. அதாவது மாற்றம் என்பது மட்டும்தான் மாறாதது. உங்களுக்கு பாஜகவில் சொன்னது எல்லாம் செஞ்சாங்களா? செய்யலை. பிறகு அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க. எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது எனக்கு பிறகு ஜானகி ஆட்சிக்கு எனது கட்சிக்காரர்கள் உட்கார வைப்பார்கள் என்று எம்ஜிஆர் சொல்லலை. அதே எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எல்லா நெடுஞ்செழியன் போன்ற பல்வேறு தலைவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து, ஒரு அமைச்சரவைக்கு மேலே ஒரு சத்துணவு கொடுத்து, ஒரு எம்பியை கொடுத்து, எந்த விதமான பின்புலமும் இல்லாத செல்வி ஜெயலலிதா அவர்களை அன்னைக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் காலத்துடைய ஓட்டம். எம்ஜிஆர் நினைச்சு பார்த்திருக்க மாட்டார் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி. அதனால மாற்றம் என்பது மாறாதது. அன்றைக்கு நீங்க கேட்ட நேரத்தில் கலைஞர் சொல்லி இருக்கலாம், பிறகு தேவை ஏற்பட்டிருக்கலாம். அது மாதிரி நிதின்னு சொன்னாரு. நிதின்னு சொன்னாதான் மாறிட்டேன். நிதின்னு சொன்னாரு. இன்னைக்கு நிதியமைச்சர் இன்னைக்கு 10,000 கோடி ஊழல்ல சிக்கி இருக்காரு. நெருக்கடி கொடுத்து அந்த பணத்தை தேர்தல் நிதியாக பெற்றிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அந்த நிர்மலா அவர்கள் கூட எந்த தேர்தலையும் எந்த அரசியல் பின்புலமும் இல்லை.
இல்லாம கூட இன்னைக்கு ஒரு நிதியமைச்சரா இருக்காங்க. அதே மாதிரி திரு ஜெயசங்கர் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ரமேஷ் சேதுராமன் ஒரு நிமிடம் இதயத்துல உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய சுப்ரியா சூலே ரொம்ப வருத்தப்படுறாங்க. யாரை போய் எந்த குற்றச்சாட்டு வச்சீங்கன்னு நிர்மலா சீதாராமன் மீது 1000 மாறுபட்ட கருத்து இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல வைக்க கூடாதுன்னு சுப்ரியா சூலே இன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. அவருடைய எக்ஸ்தலத்துல போய் பாருங்க, பேசுவோம். தனிநபர் வருத்தம் என்பது வேறு. சரி, அதையெல்லாம் விடுங்க. நீங்க என்னால 1000 கருத்து இருந்தாலும் அவர் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நெருக்கடி கொடுத்து ஆதாரபூர்வமாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. நெருக்கடி கொடுத்து யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார் ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு முக்கியமான வழக்கு நம்முடைய சாராய வழக்கு. இன்னைக்கு கவிதாவை அரெஸ்ட் பண்ணாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி தலைவரை முதல்வர் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அதுக்கு முதல் காரணமாக இருந்தவரை என்னாச்சு? 3 கோடி கொடுத்தாரு, அப்புறம் 30 கோடி கொடுத்தாரு. அவர் இன்னைக்கு ஜாலியா இருக்காரு. மற்றவங்களாம் உள்ள இருந்தாங்க. யாரு முதல் குற்றவாளியோ அவரை எப்படி நீங்க வெளியே விட்டீங்க? அப்ப இதெல்லாம் நாம் கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இன்னைக்கு காஷ்மீரா இருக்கட்டும், நம்ம காஷ்மீர்ல பாஜக நிச்சயமாக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஹரியானாவில் 2 நாளா அலை அடிக்குதுங்கிறாங்க. 50 சீட்டா 60 சீட்டான்னு சொல்ல முடியல, 70 சீட்டுன்னு சில பத்திரிகைகள் எழுது. அந்த அளவுக்கு ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறது. அதனால முதல் கட்ட தேர்தல் நடந்த இந்த 2 இடத்திலும் நிச்சயமாக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அதாவது சுதந்திரத்துக்கு மட்டும் காங்கிரஸ் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் இருந்தது. நேதாஜில இருந்து RSS உருவாக்கின டாக்டர் கேசவ பலிராம் எட்கே முத கொண்டு காங்கிரஸ்ல தான் இருந்தாங்க. அப்புறம் அது காங்கிரஸோட செயல்பாடு தெரியலாதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இயக்கங்கள் உருவாக்குனாங்க. மகாத்மா காந்தியை காங்கிரஸ் விட்டு விலகிட்டாருங்கிறது ஒரு வரலாறு. காங்கிரஸ் ஆட்சியில 60% இந்த வாட்டி என்ன நான் என்ன கேட்கிறேன், அமைதியா நடந்ததுக்கு உதாரணம் நான் சொல்றேன். கடந்த காலங்கள்ல தீவிரவாதிகள் இந்த மாதிரி எலெக்ஷன் நடந்தா ஓட்டு பதிவு இதயத்துல சார். இப்போ காஷ்மீரை தாண்டி தற்போது நடக்கக்கூடிய இந்த 4 மாநில தேர்தல்கள் இதனுடைய நிறைவு கருத்துக்களாக, அதாவது அரசியல் விமர்சகர் ரமேஷ் சேதுராமன் பிஜேபிக்காக பேசும்போது அவருடைய கருத்துக்கள்ல பல தகவல்கள் தவறான தகவல். வால்மீகி சமூகம்னு ஒன்று சொன்னார். இன்றைக்கு நான் சொல்றேன், இந்திய அரசுடைய அறிக்கையை சொல்றேன். அதாவது நகர்ப்புற கழிவுநீர் கால்வாய்களையும் கழிவுநீர் தொட்டிகளையும் சுத்தம் செய்யும் பணியாளர்களில் 92% பேர் SC ST OBC இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று உங்கள் அரசின் மத்திய அரசின் ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. அவர்களுக்கு அரசின் பலன் என்ன? இந்த கேள்வியை கேட்கறது இன்னைக்கு நாங்கள் கேட்குறோம். அது மட்டுமல்ல, சாதிவாரி கணக்கெடுப்பா எடுத்தா அந்த 92 விழுக்காடு மக்களுக்கு நியாயம் கிடைக்கும். அவர்களெல்லாம் பெரும்பாலான இந்துக்கள். ஆனால் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி 93 பேர்ல 90 பேர் யார் இருக்கா? பெரும்பாலான இந்துக்கள் இல்லை, யாதோ ஒரு வகுப்பினர்னு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொன்னார். இதை நீங்கள் இந்துன்னு சொல்லிட்டு இந்துக்களை ஏமாத்துறீங்க. அடுத்து உங்களுக்கு அந்த கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா அவங்களுக்கு நியாயம் கிடைக்கும். அதை நீங்க செய்யல. இன்னொன்று, காஷ்மீர்ல நடந்தது என்ன? உங்க பாஜகவுடைய ஆதரவு அரசு இருக்கும்போது தான் பண்டிட்டுகள் துரத்தப்பட்டார்கள் அங்கிருந்து. அதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அல்ல. காங்கிரஸ் ஆட்சியும் அல்லது தேசிய மாநாடு இருக்கும்போது தான் காஷ்மீர் அமைதியாக தான் இருந்துச்சு. எப்போ உங்களுடைய ஆதரவாளர் இங்கே ஆளுநராக போனாரோ அதற்கு பிறகு தான் இரத்த களரியாக ஆனது பாஜக. அது மட்டுமல்ல, ரெங்கராஜ் அருமையாக கேட்டார், நீங்கள் முஃப்தியை நீங்கள் ஆதரிப்பீங்க, அப்போ நீங்கள் எதிர்ப்பீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தீவிரவாதம் தேவைப்பட்டா முஃப்தியை தீவிரவாதம். இன்னைக்கு தீவிரவாதிகளுடைய அந்த ஆதரவுகளை வைத்துக்கொண்டு காங்கிரஸையும் தேசிய மாநாட்டையும் தோற்கடிப்பதற்கு மிகப்பெரிய முயற்சி செய்றீங்க. யாரெல்லாம் தீவிரவாதம் சொல்லி நீங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருந்தீங்களோ அவங்களையெல்லாம் வெளியே விட்டு இன்னைக்கு தேசிய நீரோடையில் இருக்கக்கூடிய ஜனநாயக பாதையில் இருக்கக்கூடிய காங்கிரஸையும் தேசிய மாநாட்டையும் எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கீங்க. அதுதான் நான் என்ன சொல்றேன், பிஜேபியை பொறுத்தவரை இந்தியாவில் பிஜேபி வந்த பிறகுதான் அவலம். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தை அழகா சொன்னார். நான் கொச்சையாகத்தான் சொன்னேன்.
அதாவது பிரதமர் மோடியும் தன்னை சாணக்கியர் என்று கூறிக்கொள்கிறான் அமித்ஷாவும் அவமானகரமான கருத்துக்களை கூறி வருகின்றனர். நான் கூட கொச்சைன்னு தான் சொன்னேன். இவ்வளவு பெரிய வார்த்தையை சொன்னதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு கட்சிகளை காங்கிரஸ் இல்லாம ஆக்கிடுவோம், திமுகவை இல்லாம ஆக்கிடுவோம், இப்படியெல்லாம் ஆணவமா அகங்காரமா பேசுனதுனால தான் 303 இடத்துல இருந்து இன்னைக்கு 240 இடத்துக்கு கீழே இறங்கியிருக்கீங்க. இன்னைக்கு வரக்கூடிய அந்த மாநில தேர்தல்களை பத்தி சூஃபியான் சொல்ல சொன்னாரு. இன்னைக்கு மகாராஷ்டிராவில் நீங்க செய்த அந்த யோக்கியம் இல்லாத செயல் 70,000 கோடி ஊழல்னு சொல்லி ஒருத்தரை அஜித் பவார் மேல குற்றம் சாட்டிய பிரதமர் மோடி அடுத்த வாரமே அவரை வாஷிங் மிஷின்ல திணிச்சு அவருக்கு துணை முதல்வர் பதவி 300 கோடி ஊழல்னு பாஜக சொன்ன ராணேய நீங்க கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டீங்க. இது மாதிரி 23 பேரை இந்தியாவில் பெரும் கட்சியில் இருந்தக்கூடிய தலைவர்களை முதல்வர்களை துணை முதல்வர்களை போனா எதிர்கட்சியில் இருந்தவங்களை போனா நீங்க வாஷிங் மிஷின்ல சுத்தப்படுத்தினீங்க. நீங்க இன்னைக்கு ஊழலை பத்தி பேசலாமாங்கிறதா இன்றைய கேள்வி. அப்ப மகாராஷ்டிராவில் என்ன நடந்துச்சு? உங்களை நீண்ட காலமா ஆதரிச்ச ஒரு கட்சியை அந்த கட்சியை ரெண்டா உடைச்சிங்க. அதனுடைய பலனை இப்போ வரக்கூடிய தேர்தலில் நீங்க அனுபவிக்க போறீங்க. ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் பல இடங்களில் பின்தங்கி இருக்கீங்க. உத்தரப்பிரதேசத்தில் நீங்க செஞ்ச சேவையை தான் அந்த மக்களுக்கு விரோதமான செஞ்ச சேவையினால எல்லாம் தோத்தீங்க. அயோத்தி உள்ள அந்த பாராளுமன்ற தொகுதியில் தோத்தீங்க. அதுவும் யாரால தோத்தீங்க? ஒரு பொது தொகுதியில ஒரு சாதாரண பட்டியலின மக்கள் வேட்பாளர் மூலமா தோத்தீங்க. இப்படி தொடர்ந்து ஒரு அவமானகரமான தோல்வி வரும் என்பதனால்தான் எங்கள் தலைவர் கார்கே தெளிவா சொல்றாரு, நான் மோடியை அகற்றிவிட்டு தான் இறப்பேன் சொல்லி. இது ஒரு சபதம். பாஞ்சாலி சபதம் செய்யலையா? அதை ஏத்துக்கிறோம் புராணத்துல. அதனால மனிதர்கள் யாரா இருந்தாலும் இறந்து போவார்கள். அது இன்னைக்கு இம்மாற்றல் சொல்லக்கூடிய, நான் தாய் வயிற்றிலிருந்து பிறக்கலைன்னு சொல்லக்கூடிய மோடி அவர்கள் வேணா நான் இறக்க மாட்டேன்னு சொல்லலாம். ஆனா புராணம் பகவான் ஸ்ரீ ராமரும் இறந்ததை சொல்லுது, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் எப்படி இறந்தாருங்கிறத சொல்லுது. அப்ப தெய்வாம்சம் கொண்டவர்கள் எல்லாம் இறந்து போகுது. ஏதோ மோடிக்கு எப்படி வாய்ப்பு இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல யாரா இருந்தாலும் பிறந்த மனிதர்கள் இறக்கத்தான் வேண்டும். ஆனா இறப்பதற்கு முன்பு சபதம் என்பது பாஞ்சாலி சபதம் மாதிரி ஒரு சபதத்தை பாஞ்சாலி சபதம் என்றதா இல்லையா? அதைத்தான் இன்னைக்கு கார்கே சொல்கிறார். இதாயத்துல்லா சார் எப்பயுமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்வாரு. அதாவது பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டா கொட்டப்பாக்கு விலைய சொன்னாங்கன்ற அங்க இருக்கக்கூடிய வால்மீகி சமூகத்துக்கு நான் சொன்னேன். இப்ப இவர் சொல்றாரு இல்லையா, இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை ஒரே 10 செகண்ட் நேரம் முடிஞ்சது. அடுத்த செய்திகளுக்கான நன்றி சார். நன்றி ரமேஷ். உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.